பச்சை மலை மீது உன்லீலை. ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங், காலை வணக்கம். நான் உங்கள் செல்வியக்கா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் காலையிலேருந்து ஒரு ரொட்டீனான வேலையை தாங்க இன்றைக்கி பார்த்துருக்கேன். இன்றைக்கி என்னன்னே தெரியலங்க, ஒரே அலைச்சல் தான். ஒரு 4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்திருப்பேன். ஆனால் 4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேன், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 2 மணிக்காக எங்கள் ஹஸ்பண்ட் வந்தோடனே வண்டியை வாங்கிக்கிட்டு நம்ம பேங்க்குக்கு போனோங்க. அங்கே போனால் ஒரு 1/2 உட்கார வச்சு வேலை பார்த்து அவங்க நம்மளை அனுப்புறதுக்குள்ளே போதும் ஆச்சுங்க. அப்புறமா என்ன பண்ணோம், நம்ம காலையிலேருந்து ரொட்டேட் வேலைன்னு நம்ம அம்மாவை பார்க்கவே நான் 8:30 மணிக்கு போனேன்னா பார்த்துங்க. பௌர்ணமி பூஜை, எங்கள் அம்மாவோட அலங்காரத்தை பார்த்தீங்களா? எங்கள் கங்கை அம்மாவோட அலங்காரம், அந்த அம்மா ஊஞ்சல் சேவையை பாருங்கள். எங்கள் அம்மாவை பார்க்க கண்கோடி வேணுங்க. ஆனால் அழகாக இருந்தாங்க. நாங்கள் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. நானும் என் மகளும் கடைசி நிமிடம், கடைசி பூஜை, கடைசி நேரம், கடைசி நம்ம பிரசாதம், இதெல்லாம் நமக்கு கடைசியாக கிடச்சிச்சு. ஆனாலும் அது ஒரு பெருமையாக இருந்தது. எங்கள் அம்மாவை பார்த்துட்டு நாங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தோம். எங்கள் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ஆனால் லாஸ்ட்டாக ஒரு தேங்காய் கூட எடுத்துகிட்டு போகல. அவ்வளோ ஒரு மறதியில் போயிருக்கோம் பாருங்கள். வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, ஊதுபத்தி எல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. ஆனால் தேங்காய் எடுத்துகிட்டு போகணுன்றது கூட தெரியல. ஏதோ எங்கள் அம்மாவை பார்க்கணுன்றது முடிவில் போய் பார்த்தாச்சு. எங்கள் கங்கை அம்மாவை திருப்தியாக ஊஞ்சல் சேவையில் நான் இது வரைக்கும் ஆட்டினதே இல்லை. திரும்ப இதான் ஃபஸ்ட் டைம். அது யாருமே இல்லாமல் நான் ஒரு 8:30 மணி ஆயிடுச்சுங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போவேன். பக்கத்தில் இருக்க எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் கழித்து போயிருக்கேன் பார்த்தீங்களாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்லேயே இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப நாள் கழித்து வீட்லேயே விளக்கு பூஜை பண்ணேங்க. அது யாருன்னா தேச மங்கையர்க்கரசி அம்மாவை டிவியில் போட்டு பார்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி செய்ய சொன்னாங்கன்ற முறைப்படி அவங்களையே நோட் பண்ணிக்கிட்டே அவங்க எப்போ கொரோனாப்போ நமக்கு செஞ்சு சொல்லி காட்டியிருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே திருப்தியாக எங்கள் சாமியும் கும்பிட்டோம். குலதெய்வத்தையும் கும்பிட சொன்னாங்க, விநாயகரையும் கும்பிட சொன்னாங்க, உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையும் கும்பிடுனாங்க. அப்படியே ஒரு தூபத்தையும் போட்டுட்டோங்க. பௌர்ணமியாங்க, ஆனி பௌர்ணமியில் நம்ம சிவனுக்கு உகந்த நாளாம். அதுவும் திங்கட்கிழமையில் வந்திருக்கு. சோமவார ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற, ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அதை நினச்சி நானும் கும்பிட்டேன். நான் உட்காந்து வீட்டில் விளக்கு பூஜையே செஞ்சது கிடையாது. ஃபஸ்ட் டைமாக செஞ்சுருக்கோம். நல்லபடியாக என் தெய்வம் என் குடும்பத்தை வளர்ந்தேறி வைக்கணும் நான் நினச்சிக்கிட்டு, தெய்வத்தை நினச்சிக்கிட்டே எல்லாருக்கிட்டையும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். நீங்களும் ஒரு தானம் செய்யுங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானம். இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாமா? ஓகே, தேங்க்யூ, பாய்.